முதலாவதாக வெங்கட்ராமன், ஆம்பூர் மண்டல செயலாளர் அவர்கள். இங்கே கூடியிருக்கும் என் தாய் தமிழ் சொந்தங்களுக்கு என் மாலை வணக்கம். பெரிதினும் பெரிது கேள் என்கின்றார் பாரதியார். அதிகாரத்தையும் நிலத்தையும் கைப்பற்றாமல் தமிழ் தேசியத்தை வளர்ப்பதென்பது முயல் கொம்பே என்கின்றார் தமிழரசன். மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் எந்த ஒரு புரட்சியையும் செய்துவிட முடியாது என்கின்றார் ஐயா கலிய பெருமாள். இங்கு 4 முனை போட்டி என்கின்றார்கள். திமுக திராவிடம் பேசும், அதிமுக திராவிடம் பேசும். இப்பொழுது தொடங்கியுள்ள பக்காமாஸ் கட்சி திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது இரு கண்கள் என்று பேசும். ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழ் தேசியத்தை பேசும். இங்கு 4 முனை போட்டி அல்ல, 2 முனை போட்டித்தான். ஒன்று திராவிடமா, மற்றொன்று தமிழ் தேசியமா என்ற போட்டித்தான். இங்கு திமுக பட்டியலின மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர் என்று சொல்வார்கள். ஆனால் 2021 பட்டியல் மக்களுக்கான அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலின் வழக்கு எண்ணிக்கை 1200. 2023 1700. 2023 1900. இதுதான் இவர்கள் பட்டியல் மக்களுக்கான பாதுகாப்பை தருகிறார்கள். இன்று மலைவளங்கள் பெரிய அளவில் அளிக்கப்படுகின்றன. இவ்வுலகில் 3 லட்சம் பல வகைகள் உள்ளது. அவற்றை கொடுத்தது இந்த மரங்களும் இந்த மலைகளும். இப்படி கேட்காமலே அனைத்தும் கொடுத்த இந்த பூமி தாயை நாம் காக்க மறந்து விட்டோம். அப்படி மலைகளை அழித்தால் என்ன என்று கேட்கலாம். மலைகள் இருந்தால் புயலை தடுக்கும், மலைகள் இருந்தால் பூகம்பம் வராது. இந்த மலையை அழிப்பவர்கள் யார்? யார்? வெள்ளை வேஷ்டிய கட்டிக்கின்னு நான் தான் உத்தமன்னு சொல்லிட்டு இருக்கிற திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் இவர்கள் தான் கல்குவாரிகளை நடத்துகிறார்கள். அவர்கள் மலைகளை பார்க்கிறார்கள், மலையின் மேல் மரங்கள், அந்த மரங்களை பார்க்கிறார்கள். அவை இலைகள் அல்ல, அவை கனிகள் தரும் மரங்கள் அல்ல, அவை பழங்கள் தரும் மரங்கள் அல்ல, துட்டு. அதனால் மரத்தை வெட்டி துட்டு. அதற்கப்புறம் வருகிறார்கள், மண் வளத்தை சுரண்டுகிறார்கள், மண்ணை அள்ளி விற்கிறார்கள். அதற்கப்புறம் வருகிறார்கள், பாறைகளை உடைத்து விற்கிறார்கள். அதற்கப்புறம் அங்கு இருப்பது சமதள பகுதி, அதை பிளாட் போட் விற்கிறார்கள். இந்த பணம் என்பது, இந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக ஒரு மலையை அளிக்கிறார்கள். இந்த பணம் என்பது நாம் உருவாக்கியது. ஆனால் இந்த மலை என்பது நாம் உருவாக்கியதா என்ற கேள்வி எழ வேண்டும். அப்படி ஆம்பூரில் உள்ள ஆம்பூர் நகராட்சிக்கு உட்பட்ட 21வது வார்டு ஆயிஷாபி நகர், விண்ணமங்கலம், தட்டப்பாறை, இங்கு மலைகளை பெருமளவில் சுரண்டி கொண்டுள்ளார்கள். அந்த மலையை பெருமளவில் சுரண்டி நாய் குதறுவதை போல் குதறிக் கொண்டுள்ளார்கள். இவ்வுலகில் தோன்றிய எந்த உயிரினத்தினாலும் இந்த பூமிக்கு ஆபத்து கிடையாது, மனிதனை தவிர என்பதை நாம் இங்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கு நீர் பெருமளவு வற்றிவிட்டது. WHO சொல்கின்றது, நாம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கின்றது, நாம் மிகவும் போர்க்கால அடிப்படையில் நீரை சேகரிக்க வேண்டும் என்று சொல்கின்றது. இவ்வுலகில் 850 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் குடிக்க
வெறும் 2 விழுக்காடு தான் குடிநீர் உள்ளது என்று சொல்கின்றது. இங்கு இந்த திராவிட கட்சிகள் இந்த நீரை சேகரிக்க திட்டம் என்ன? ஒன்றும் கிடையாது. ஆனால் நாம் தமிழர் கட்சி பெரிய அளவில் நீரை சேமிக்க ஆங்காங்கே ஆறுகளும் குளங்களும் வெட்டி நீரை சேமிப்போம் என்று கூறிக்கொண்டு அந்த முருகன் வேலை ஏந்தினான். இந்த என் அண்ணன் முருகன் உழவை ஏந்தி நிற்கின்றார் உங்களது ஒரு வாக்கிற்காக என்று கூறிக்கொண்டு மாறி மாறி போட்டிருப்பீங்க திமுக அதிமுக என்று. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இந்த எளிய பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க என்று கூறிக்கொண்டு விவசாய சின்னத்தில் உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.